பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோனா 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அதற்கு யோனா, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் என்பதாக. பெரிய கொந்தளிப்பு, கிரேட் ஸ்டார்ம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோனா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கும்படிக்கு கூறினார். ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு ஓடிப்போனான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றதினால் கர்த்தர் பெருங்காற்றை சமுத்திரத்தின் மேல் வரவிட்டார். ஆகையால் கப்பல் உடையும் அளவுக்கு பெரும் கொந்தளிப்பு சமுத்திரத்தில் உண்டானது. அந்த கொந்தளிப்புக்கு காரணம் யோனாவாய் காணப்பட்டான். அவனோடு கூட கப்பலில் காணப்பட்ட மற்றவர்களுடைய கலக்கத்திற்கும் பயத்திற்கும் கூட அவன் பொறுப்பாகிவிட்டான். தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவன் அவன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாய் காணப்படுவான். அவன் மிகுந்த நன்மைகளை கெடுக்கிறவனாய் காணப்படுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தாலியா தேசத்திற்கு ராயனுடைய விசாரணைக்காக நாடு கடத்தப்பட்டான். யூரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு நூற்றுக்கு அதிபதியின் பொறுப்பில் இராணுவ காவலோடு கப்பலில் அவன் கைதியாக மற்றவர்களுடன் அழைத்து செல்லப்பட்டான். அவன் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அங்கு கொண்டு செல்லப்பட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலை திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அவன் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தோடு ரோமாபுரிக்கு சென்றான். திடீரென்று யூரோக்ளியோன் என்னும் காற்று கப்பலின் மேல் மோதினது. கப்பலில் காணப்பட்ட அத்தனை பேரும் மரிப்பது நிச்சயம் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர். அந்த வேளையில் பவுல் அவர்களை நோக்கி, திடமனதாயிருங்கள், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுலின் நிமித்தம் கப்பலில் காணப்பட்ட எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொந்தளிப்பையும் கலக்கத்தையும் சமாதான கேட்டையும் உண்டு பண்ணுகிறவர்களாய் யோனாவை போல காணப்படுகிறீர்களா? இல்லையே ஒரு பவுலை போல பயத்தை போக்கி திட நம்பிக்கையை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்து அவருடைய சமூகத்திற்குள் காணப்படுவதை வைத்துதான் அதை நிர்ணயிக்க முடியும். தேவ சமூகத்தை இழந்து ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனால் அவன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சபைக்கும் ஒரு நன்மையும் உண்டாவதில்லை. ஆகையால் தேவனோடு சஞ்சரியுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவர்கள் கொந்தளிப்பை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல, கொந்தளிப்பை அடக்குகிறவர்களாய் சமாதானத்தின் பாத்திரங்களாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.